ஜெயஸ்ரீ. நான் விழுப்புரம் மாவட்டம் ஆற்காடு கிராமத்தில் இருக்கிறேன். எனக்கு வந்து பிறக்கும்போதே 2 கை இல்லாமல் தான் பிறந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். எல்லாமே இப்போ பாட்டி தான் எனக்கு காலையில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு மற்ற எல்லா வேலையும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ படிப்பின் முக்கியத்துவம் தெரிஞ்சு எங்கள் பாட்டி வந்து என்னை படிக்க வச்சாங்க. இப்போ படிச்சுட்டு இப்போது எம்ஏ பிஎட் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். முடித்ததுனால இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு போகிறதுக்கு எனக்கு படிப்பு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது. அதனால் வந்து நான் மேலும் மேலும் நான் படிச்சுட்டு இப்போ ஒரு தன்னம்பிக்கையோடு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 2 கை இல்லாததுனால ரொம்ப இதுவாக இருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வண்டி இப்போ செய்தியில் போட்டதுனால எனக்கு ஒருத்தர் வந்து வண்டி ஸ்பான்சர் பண்ணார், ரவி சார்னு சொல்லிட்டு. அதை வந்து சங்கர் சார் என்பவர் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தாரு காலாலே ஓட்டுறதுக்காக. இப்போ மாற்றுத்திறனாளிங்க வந்து காலால் ஓட்ட முடியாது, ஆனால் இருந்தாலும் சேலஞ்சாக இருந்தது. அது வந்து சங்கர் சார் வந்து அதை எடுத்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நான் வந்து காலாலே என்னால் வந்து வண்டி ஓட்ட முடியும். இப்போ ஓட்டும்போது வந்து எனக்கு இன்னொரு புது தன்னம்பிக்கை வந்து எனக்கு பிறந்திருக்குது. ஏன்னா இப்போது வந்து வெளியில் எங்கன்னா போகணுன்னா பஸ்ஸில் போகணும், இல்லை வேறு யாருன்னா ஒருத்தவங்களை நாடி தான் நான் போகணும். இப்போ அது கிடையாது. இப்போ வண்டி நானே ஓட்டுவேன்றதுனால எனக்கு ஒரு இன்னும் தன்னம்பிக்கை பிறந்ததுனால அவர் எல்லாருக்கும் இப்போ இதன் மூலயமா நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஜோதி சாருக்கு இதன் மூலயமா நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து எல்லாமே வந்து ஆக்சிலேட்டரு, பிரேக் எல்லாமே வந்து கால் கண்ட்ரோலில் தான் சார் கொடுத்துருக்காரு. 3 நாள் 4 நாள் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். இப்போ இதன் மூலயமா வந்து நான் இப்போ வெளியில் எங்கன்னா போகணுன்னா நான் வண்டியிலே இப்போ போயிட்டு வந்துடுவேன். என்னோடய தேவைகள் என்னவோ என்னால் நான் தனியாக போயிட்டு செஞ்சுக்கிட்டு வர முடியும் என்னால். இப்போது இதன் மூலயமா வந்து நானும் மேலும் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை படிப்பு சம்மந்தப்பட்டது போயிட்டு இது பண்ணணும். மற்றவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன உதாரணமாக வச்சுக்கோங்க, நம்ம இருந்துட்டால் நம்ம வாழ்க்கை வந்து வாழ முடியாது. எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து வெளியே வரணும். இதன் மூலிமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கால் மூலயமா தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக தான் இருக்கேன், கற்றுக்கிட்டேன். இப்போ அதனால் எந்த வித சிரமமும் எனக்கு கிடையாது. போயிட்டு வர்றதுக்கு இதுவாக இருக்குது. இப்போ நல்லா ட்ரைனிங் ஆகிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.